டொரண்டோலேருந்து சென்னைக்கு ட்ராவல் பண்ணலாமாங்க. நாங்கள் வந்து கேத்தே பசிபிக் ஏர்லைன்ஸில் தான் புக் பண்ணியிருந்தோம். நாங்கள் டிக்கெட் புக் பண்ண டைமில் பார்த்திங்கன்னா அதுதான் கொஞ்சம் விலை கம்மியாக இருந்துச்சு. பட் அதுவே வந்து ஒரு ஆளுக்கு $2000 டிக்கெட் வந்துருச்சு. ஃப்ளைட் ஜேர்னி வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ஃபுட்டு, அந்த ஃப்ளைட் சீட்டு, ஸ்பேஸ் சர்வீஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது ஆனால் பார்த்திங்கன்னா ரொம்ப லாங் ஃப்ளைட் தான். டொரண்டோ டு சென்னையே வந்து ஒரு 15.5 மணி நேரம் கிட்ட வந்துடும். ஆனால் டிரான்சிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான டைம் 1.5 மணி நேரம் தான் இருக்கும். ஸோ நாங்கள் எங்களோட ஜேர்னி எப்படி இருந்துச்சு, எப்படி டிரான்சிட் டைமை வந்து மேனேஜ் பண்ணோம், 2 குழந்தைங்கள வந்து எப்படி நான் தனியாக கூட்டிகிட்டு போயிருந்தேன். ஸோ இது எல்லாமே வந்து நான் லாங் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். யாருக்காவது கனடாலேருந்து இப்போ வந்து சென்னைக்கு ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். கேத்தே பசிபிக் பார்த்திங்கன்னா டொரண்டோலேருந்து ஹாங்காங் டு சென்னை வரும். இதில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் நம்ம வந்து ஒரே ஒரு விஷயம் இதில் பார்த்துக்க வேண்டியது பார்த்திங்கன்னா டிரான்சிட் டைம் மட்டும்தான். ரொம்ப கம்மியான டிரான்சிட் டைம். அதை நம்ம மேனேஜ் பண்ணிட்டா ட்ராவல் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். கனடாலேருந்து ட்ராவல் பண்ணுறவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள்.